ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி சண்டே லஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நேற்று என்னால் வீடியோ அப்லோட் பண்ணலை. நான் மீன் வாங்கினதை மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ சமைச்சது வீடியோ அப்லோட் பண்ணலை. எல்லாமே லாங் வீடியோனால நான் எடிட்டிங் பண்ணி ஷார்ட்டாக தான் அப்லோட் பண்ண முடியுது. ஸோ ஈவினிங் நான் என்ன சமைச்சேங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், சரிங்களா? இன்றைக்கி நான் என்ன சமைச்சேன்னா மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு, இறால் ஃப்ரை, அப்புறம் கொஞ்சமாக மீன் பொரிச்சேங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டுட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவிட்டு எங்கள் அக்கா மகனும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அது போக நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டும் இருக்காங்க. எங்கள் அண்ணன் பொண்ணும் வந்திருக்காங்க, குட்டி பொண்ணு. அவங்களும் வந்திருக்கனால வீட்டில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அப்போ என் வீட்டுக்கார் கால் பண்ணார். எடுக்கிறதுக்கு 1 செகண்ட் லேட் ஆகிடுச்சு. அப்போ அவர் கேட்டார், நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு. ஆமாம், நான் சும்மா தான் இருக்கேன். காலையில் எந்திரிச்சதில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கிறனால தான் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு நைட்டுக்கு டின்னர் செஞ்சு பாப்பாவை குளிக்க வச்சு ட்ரெஸ் வாஷ் பண்ணி பாத்திரம் விளக்கி சாமி கும்பிட்டு நான் ரெடி ஆகிட்டு வீடை தொடச்சி இந்த வேலை எல்லாமே நான் சும்மா தான் இருக்கேன். ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் பொண்டாட்டியாக ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தா தான் பொண்டாட்டியோட அருமை தெரியும், சரிங்களா? இருக்கும் போது யாரோட அருமையும் தெரியாது. ஒரு நாள் இல்லாமல் போயிட்டா அவங்களோட அருமை தெரியும். இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அப்போலாம் உண்மை இல்லைன்னு சொல்லுவீங்க. நிஜமாகவே ஒரு நாள் உணரும் போது கண்டிப்பாக யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.